எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? கேக்கல? நாகர்கோயில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்க நிறைய ஷூட்டிங் பண்ணிருக்கேன், நிறைய படங்கள் பண்ணிருக்கேன். எல்லா படங்களும் சூப்பர் ஹிட். அவ்வளோ ராசியான ஒரு இடம் தான் நாகர்கோயில். நிஜமா சொல்றேன். இந்த நாகர்கோயில ஸ்பெஷாலிட்டி இருக்கு. நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் லொகேஷன்ஸ் இந்த இடத்தில் மட்டும் தான் பார்க்க முடியும். திடீர்னு பார்த்தா ஒரு தோட்டமா இருக்கும், காடா இருக்கும், இங்க கடலும் இருக்கும். எல்லா விதமான டிஃப்ரெண்ட் ஒரு 5 கிலோமீட்டர்ல விதவிதமான லொகேஷன்ஸ். ரொம்ப அழகான ஊர்ல இருக்கிறீங்க நீங்க எல்லாரும். ரொம்ப பிடிச்சிருக்குது. இங்க பண்ண அத்தனையும் படங்கள் பெரிய ஹிட் ஆயிருக்குது எனக்கு. சோ ரொம்ப சந்தோஷம் உங்க எல்லாரையும் பார்க்கிறதுக்கு, இந்த ப்ரோக்ராம்ல கலந்துக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்க இவ்ளோ இங்க கூட்டம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. தேங்க்யூ ஃபார் கமிங் ஹியர். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சோ மச். நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு நேரத்துல மழையும் வருது, என்ன நடக்கும் தெரியாத ஒரு நேரத்துல உங்க வேல்யூபிள் டைமை நீங்க எங்களுக்காக கொடுத்து, இந்த காலேஜுக்காக கொடுத்து, இந்த டீம் பிடி செல்வகுமார் சார்க்காக நீங்க வந்து இங்கே அமைதியா உட்கார்ந்து ரொம்ப பொறுமையா இந்த ப்ரோக்ராம் பார்க்கிறதுக்கு நான் என்னோட டீம் சார்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்றேன். கல்லூரி வந்து ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸ். படிப்பு ரொம்ப முக்கியமானது. இங்க எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல, பட் இங்க இருப்பீங்க கண்டிப்பா. இந்த கல்லூரியில படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா படிங்க. எப்பவுமே பாசிட்டிவா இருங்க லைஃப்ல. நீங்க என்ன ஆசைப்படுறீங்களோ அதை நீங்க பண்ணுங்க. ஆனா படிப்பு எப்பவுமே விட்டுடாதீங்க. படிப்பு தான் நம்மளோட சொத்து, உண்மையான சொத்து. அதனால நல்ல படிங்க. உங்க அப்பா அம்மாவை எப்பவுமே ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை வளர்த்துக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். To all of you who are here, to all the lovely students who are there, all of you, நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை வளர்த்துக்கோங்க. And pursue whatever you want in life with all the confidence. God is there to protect you and to show you the way. Respect your parents, respect your teachers, love them. Love them the most. And enjoy each and every second in this college. இந்த படிக்கிற நேரம் திரும்பி வராது. அதனால நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஹாப்பியா, சந்தோஷமா. மேடம், நான் கேட்ட கேள்விக்கு நீங்க ஆன்சர் பண்ணவே இல்லை. சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் படத்தை ஏன் நடிக்கல? எனக்கும் ஆசைதான் ரஜினி சார் கூட நடிக்கணும்னு. பட் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எனக்கு இது வரைக்கும் வரல. அந்த மாதிரி ஒரு கதையும் அந்த மாதிரி ஒரு படம் வரல. ஆனா வந்தா கண்டிப்பா பண்ணுவேன். அதுக்காக நான் காத்துட்டு இருக்கிறேன். I would love to work with sir. I am his ardent fan. ரொம்ப பிடிக்கும். And பார்க்கலாம். மேடம் ஒரு நிமிஷம். மேடத்தை பற்றி அவங்க நல்ல நடிகை, நல்ல குடும்ப தலைவி, நல்ல அம்மா, இதெல்லாம் தாண்டி இப்போ எனக்கு பாய்கிர சருக்கு, பாண்டியராஜன் சருக்கு எல்லாம் போட்டியாக இறங்கியிருக்காங்க. இயக்குனர் படம் வந்து டேரக்ஷன் பண்ணிட்டாங்க.
ஆமாம், எனக்கு எங்களுக்கு பயமாக இருக்குது, என்னடா அது. அந்த அந்த படத்துக்கு இளையராஜா மியூசிக் படத்துக்கு அமைக்கிறது பெரிய பாக்கியம். இது வரைக்கும் எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல. பாக்கியராஜ் சார், பாண்டியராஜன் சார் எல்லாருமே இளையராஜா மியூசிக்கில் படம் பெற்றீங்க. ஆமாம், எனக்கு கிடைச்ச ஒரே ஆளு தீனா சார் தான். அதுவும் எனக்கு கிடைச்ச பாக்கியம். யார் ஹிட்டு கொடுக்குறாங்களோ அது பாக்கியம் சார். அந்த அனுபவம் பற்றி ஒரு சில வார்த்தை. எங்களுக்கு போட்டியாக வந்திருக்கீங்களா? போட்டியெல்லாம் வர முடியாது. நீங்க கைக்குட்டை ராணி இந்த டைட்டில். ஒரு குறும்படம் எடுத்திருக்கேன். படத்தோட பேர் கைக்குட்டை ராணி. வாழ்க்கையில எப்பவுமே ஏதாவது ஒரு புதுசா பண்ணணும், ஏதாவது நம்மளையே டிஸ்கவர் பண்ணணும், எப்பவுமே அதை நான் நினைப்பேன். அதனால சரி, என்னோட பொண்ணை வந்து ஏதாவது ஒரு கோர்ஸ்ல நம்ம சேர்த்துக்கணும்னு சொல்லி பிரசாத் மல்டிமீடியால போய் சேர்க்கறதுக்கு நான் போய் அங்க சேர்ந்துட்டேன். ஒரு சின்ன ஒரு குறும்படம் எடுத்தேன். அந்த படத்துக்கு வந்து இளையராஜா சார் மியூசிக் பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப பெரிய விஷயம். அவர் வந்து இசை கடவுள், இசை இறைவன். அவர்கிட்ட இருந்து எனக்கு இசை கிடைச்சது பெரிய என்னோட பாக்கியம். ஸோ அவர் வந்து எனக்கு இசை கொடுத்து, பாடல் கொடுத்து, பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுத்து ரொம்ப அருமையாக என்னோட படத்தை ரொம்ப பியூட்டிஃபுல் பண்ணார். ஸோ அவருக்கு எப்போவுமே நன்றி சாருக்கு. அதுக்கப்புறம் லெனின் சார் எடிட்டிங், அவரும் பெரிய சப்போர்ட், எனக்கு பெரிய பலம். ஸோ அந்த மாதிரி பெரிய பெரிய டெக்னீஷியன்ஸ் என்னோட சின்ன குறும்படத்தில் பண்ணியிருக்காங்க, ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அந்த படம் வந்து பல ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்க்கு போயிருக்குது, நிறைய அவார்டு வாங்கியிருக்குது, இன்னமும் போயிட்டு இருக்குது. ஸோ இன்னும் நிறைய அதுக்கு விருது எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். கூட சீக்கிரம் நீங்க பார்ப்பீங்க. நான் அதை ரிலீஸ் பண்ணுவேன், நீங்க எல்லாம் பார்க்கலாம். நன்றி மேடம், நன்றி. இன்னுமா இன்னும் ஒரு கேள்வியா? இது உங்களுக்கு தெரியாத விஷயம் ஒன்று. நிறைய பருவங்கள் இருக்குது உங்கள் லைஃப்பில், அது சொல்லிட்டு நான் தான் சொல்லணும் எல்லாத்தையும். இவங்க வந்து சென்னையில் சச்சு பார்க்கில் எப்போ நடிகையாகி புகழ்பெற்று உச்சத்தில் இருந்த டயத்தில் அங்கே டீச்சராக ஒர்க் பண்ணாங்க. சம்பளத்துக்கு இல்லை, ஆத்ம திருப்திக்கு. நிறைய மாணவர்களுக்கு வந்து நம்ம கல்வி சொல்லிக் கொடுக்கணும், ஒரு சேவையாக பண்ணணும் அப்படிங்கிறத எந்த ஆர்டிஸ்ட்டும் இவ்வளவு ஆர்டிஸ்ட் ஆகிட்டே வேறு எதுவும் தாட்டே வராது. ஆனால் ஒரு ஸ்கூலில் போய் டீச்சராக இருக்குங்கிறது அவங்களுடைய ஒரு லட்சியம் தெரியல, லட்சியம். அந்த ஆத்ம திருப்தியாக பண்ணாங்க. அது ரொம்ப பாராட்டத்தக்கது. இப்படி அந்த தோணுச்சு, அந்த அனுபவத்தை சொல்லுவார். நான் வந்து தினசரி என்னோட குழந்தைங்களுக்கு ஸ்கூல் அனுப்புவேன், ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வருவேன். குழந்தைங்களுக்கு என்னோட 2 பொண்ணு எனக்கு, இனியா, பிரியங்கா. அவங்களுக்காக டெய்லி ஸ்கூல் போகிறது, ஸ்கூல்லேருந்து வர்றது, முழு நேரம் மோஸ்ட்லி ஸ்கூலில் தான் இருப்பேன். அப்போ வந்து படங்களும் நான் கொஞ்சம் குறைச்சிட்டேன், படங்கள் பண்ணலை அந்த நேரத்தில். அப்போ எனக்கு ஸ்கூலில் ஒரு டீச்சர் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க, இனியாவோட, என்னோட பாப்பாவோட ஒரு ஸ்கூல் டீச்சர். ஸோ அவங்க எனக்கு மோட்டிவேட் பண்ணாங்க. ஏன் தேவயானி, நீ டைம் மோஸ்ட்லி ஸ்கூலில் தான் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கிற, ஏன் வந்து ஒரு டீச்சர் ஆக முடியாது, அந்த மாதிரி சும்மா எனக்கு மோட்டிவேட் பண்ணாங்க. அதை கேட்டுட்டு நான் வந்து சரி ஃப்ரீயாக தானே இருந்தேன், அதனால நான் வந்து ஒரு மாண்டசரி ட்ரைனிங் கோர்ஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த ஸ்கூலில் போயிட்டு நான் என் குழந்தைங்க படிக்கிற அதே ஸ்கூலில் போய் எக்ஸாம் எழுதினேன். அதுக்கப்புறம் அவங்க எனக்கு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க கிளாஸ் எடுக்கிறதுக்கு. டீச்சர்ஸ் இல்லாத நேரத்தில், டீச்சர்ஸ் லீவ் போகும்போது எனக்கு கூப்பிடுவாங்க, நான் போய் கிளாஸ் எடுப்பேன். ஸோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி 1 வருஷம் 1.5 வருஷம் நான் போனேன், கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா நிறைய குழந்தைங்க எனக்கு வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க, பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிட்டாங்க. ரொம்ப என்ன ஒரு என்ன சொல்கிறது, திடீர்னு நான் ஒரு பேரண்ட்டாக வந்து அப்புறம் பார்த்தா டீச்சராக உட்காந்துருக்கேன் கிளாஸ் ரூமில். ஸோ ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிட்டாங்க. நான் அந்த ஸ்கூலில் வந்து ஒரு டீச்சராக மாறினது அப்புறம் இட் மோட்டிவேட்டட் அதர் பேரண்ட்ஸ் டு பிகம் டீச்சர்ஸ் இன் தட் ஸ்கூல். ஸோ அதுக்கப்புறம் நிறைய பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் ஆயிட்டாங்க. யூனோ, பேரண்ட்ஸ் who were free, many ladies were free, mothers. So they started doing this. They started becoming teachers. So it was a good motivation for other
பேரண்ட்ஸ் டு கம் இன் சைட் தி ஸ்கூல். எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது, எனக்கு ரொம்ப பாசிட்டிவான ஒரு ரெஸ்பான்ஸாக இருந்தது. இது என்னோட செல்ஃப், எனக்கு எப்போவுமே ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல எனக்கு டீச்சர் ஆகணும்னு ஒரு ஆம்பிஷன், ஆனால் நான் ஆர்டிஸ்ட் ஆகிட்டேன். ஸோ இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ பேசிக்கலி. தேங்க்யூ மேடம். ஓகே மேடம், உங்களுக்கு கூப்பிட்டது ஆர்ட்ஸில் கூப்பிடல, இது கல்லூரி விழா, டீச்சரை தான் கூப்பிட்டோம். நன்றி, வணக்கம்.